நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் லக்கி பயண சேனலோட முதல் வீடியோவில் நெடுந்தீவோட பெருக்க மரத்தை பற்றி பார்த்துருந்தோம். அடுத்த வாரம் நம்ம இரண்டமடு குளத்தோட பிரம்மாண்டத்தை பற்றி பார்த்துருந்தோம். இந்த வாரம் ஒரு ஆன்மீக பக்கத்தை தேடி புறப்பட்டிருக்கோம். அடடா, அங்கே பாருங்களேன், எவ்வளவு அழகான குட்டி குட்டி குரங்குகள். அவன் அழகாக இருக்கான்ல, அவனை மட்டும் சின்னதாக வீடியோ எடுத்துகிட்டு நாம் அப்படியே போய்கிட்டே இருந்தோம். அப்படியே நேரம் போக போக ரோடு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ரெண்டு பக்கமும் வயல்வெளிகளும் குளத்தில் இருந்து பாஞ்சு வர்ற வாய்க்கால் தண்ணிகளும் அதில் அந்த மாலை நேரத்தில் சூரிய வெளிச்சம் பட்டு பார்க்கவே எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்களேன். இலங்கையில் ஈழத்து சைவ வரலாற்றில் ஈழத்தில் ஐம்பெரும் ஈஸ்வரங்களில் திருக்கோணேஸ்வரம், திருக்கேதீஸ்வரம் போன்றவை எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்தவையோ அதே போலதான் வன்னி பெருநிலப்பிறப்பில் மிக தொன்மையான வரலாற்றை கொண்டது உருத்திரபுர சிவன் கோயிலாகும். இந்த ஆலயத்தின் தொல்பொருள் சான்றுகள் பேராசிரியர்களும் மற்றும் வரலாற்று ஆய்வாளர்களின் கூற்றின்படி இங்கு ஏறத்தாழ 18 நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலேயே சிவலிங்க வழிபாடு, அதற்கான கோயில் கட்டமைப்புகளும் இருந்துள்ளன. ஜாழ்ப்பாண ராஜ்யத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் போர்த்துகேயர், ஒல்லாந்தர் மற்றும் ஆங்கிலேயர்களுக்கு இடையே படையெடுப்புகள் மற்றும் வன்னி சிற்றரசர்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் இடையே நடைபெற்ற தொடர் போர்களின் காரணமாக இப்பகுதி வாழ் மக்கள், தமிழ் மக்கள் பெருமளவில் இடம்பெயர நேரிட்டது. இந்த விளைவாக உருத்திரபுர பகுதி அடர்ந்த காடாக மாறியதுடன் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சிவ ஆலயம் பராமரிப்பின்றி காலப்போக்கில் மரங்கள் மற்றும் புதர்களுக்கு இடையே மறையப்பட்டது. கோயிலை சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு நெத்தியில் திருநூறையும் அள்ளி அப்படியே பட்டை அடித்து பூசிட்டு அப்படியே வெளி வீதியை ஒருக்கா பார்ப்போம்னு வெளி வீதியை பார்க்குறதுக்கு நாம் அப்படியே வலிக்கிட்டு வந்தோம். முன்னாடி சொன்னதின்படி அதன் பின்னர் 20ஆம் நூற்றாண்டில் இப்பகுதியில் காடுகள் வெட்டப்பட்டு மக்கள் மீண்டும் மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட போது அதே பழமையான இடத்தில் நவீன கால கோயில் கட்டுமானங்கள் எழுப்பப்பட்டன. தற்போதைய மூலஸ்தானத்தில் இருக்கும் சிவலிங்கம் மிக தொன்மையான காலத்திற்கு உரியது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த ஆலயத்தின் பரந்த நிலப்பரப்பில் சில தொல்பொருள் எச்சங்கள் காணப்படுவதால் இலங்கை தொல்பொருள் திணைக்களம் இதன் ஒரு பகுதியை எல்லை நிர்ணயம் செய்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்துள்ளது. வன்னி மண்ணின் பூர்வக்குடி தமிழர்களின் ஆன்மீக அடையாளமாகவும் ஈழத்து சைவ செழிப்புமிக்க வரலாற்று சான்றாகவும் இந்த உருத்திரபுர சிவன் கோயில் இன்னும் கம்பீரமாக திகழ்கின்றது. சரி, ஓகே, அவ்வளவுதானான்னு யோசிக்கும் போது தான் அந்த ஆலமரத்தை விழுதை பிடிச்சி ஜாலியாக ஊஞ்சலாடி விளையாடிட்டு அப்புறம் அதில் அப்படியே விழுந்து தண்ணி கிடக்குன்னு வெப்பத்திலிருந்து தண்ணியில் அடித்து விளையாடிட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல உட்காருவோன்னு தோணிச்சுது. நேராக உட்கார்ந்து அமைதியாக சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். சரிடா மச்சான், வெளியில் போகலான்னு நினச்ச போது தான் அவன் சொன்னான், டே மச்சான், கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்குடா. ஞாபகம் வந்தது எனக்கும் பக்கன்னு. அது சோழர் காலத்துக்குள்ள இல்லை. சரி, அதையும் போய் பார்த்துடலான்னு போனோம். அப்பா, எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? தண்ணி தான் குறைவாக இருக்குது. அந்த காலத்துக்குள்ள இல்லை. இங்கே பார்த்தா கம்பீரமான காளைகளை குளிப்பாட்டிட்டு இருந்தாங்க. சரிடா, அந்த மாடுகளோட நாமளும் கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக அந்த காலத்து ஞாபகங்கள், கிராம அழகுகள் என்ற மாதிரி இந்த காலத்துலேயும் இப்படி இருக்காங்களான்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த மாடுகள் நீச்சல் அடிக்கிறத பாருங்களேன், இப்படி நீச்சல் அடிக்கிறது. சரி, பயமாக தான் இருக்குது. பக்கத்தை போய் தான் பார்ப்போம்ண்டு மாட்டுக்கிட்ட போவோம்ண்டு கேட்டு இந்த தண்ணியாக நானும் வாங்கி மாட்டை குளிச்சாத்தினேன். அட, பேசாமல் நிற்குது இந்த புரிய காலை என்றாலும் இந்த மாட்டோட ஒரு போட்டா ஒன்று எடுத்துகிட்டு கம்பீரமான எடுப்பவங்க தான் எடுத்தேன். இதைத்தான் தமிழைனுக்கு போடுவேன்னு நினைக்கிறேன்ட்டு வெளியில் வந்தால் வெளியில் மாட்டுக்கால ஓனர் ஐயா நின்றார். அவரோடையும் ஒரு போட்டாவை எடுத்துகிட்டு அப்படியே நாம் பயணத்தை திரும்ப துவங்குவோம்ண்டு ஐயாவோடையும் கதைச்சிட்டு நண்பனிட்டையும் சொல்லிவிட்டு அப்படியே வலிக்கிட்டு அவங்க மாட்டு வண்டியில் அழகா அந்த மாடுகளை கட்டி அப்படியே அனுப்பிட்டு நாங்களும் வலிக்கிடுவோம்ண்டு வலிக்கிட்டு போயிட்டோம். அவ்வளவு தானா? அவ்வளோ அழகாக இருக்குது மாட்டு வண்டியில். அந்த மாடுகளையும் கட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதன் பின்பு குளத்தோரமாக இருந்த வெள்ளை வெள்ளை பூக்கள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோ பூ இல்லைங்க, குளத்தில் இருக்கிற கொக்குகள் எவ்வளவு அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ கொக்குகளை பார்த்துக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு பறவைகளை காட்டுறேன்னு பாருங்கள் எப்படி இருக்குமெண்டு.
சரிடாப்பா, இந்த இடத்துல ரெண்டு ஒரு பேனிங் ஷாட் போடுவோம்ண்டு ஒரு பேனிங் ஷாட் ஒன்று போட்டோம். பார்த்தா வௌவாளுங்க அவ்வளவும் எப்படி தொங்கிட்டு இருக்குதுகள் பார்த்தீங்களா? பா வேற லெவலுங்க, இவ்வளவு வௌவால். உருத்திரபுரம் ஒரு கிராமம் என்று சொல்கிறதுல தப்பே இல்லை, அழகாக தான் இருக்குன்ட்டு நம்மளோட மோட்டார் பைக்கை எடுக்கலாம். திரும்ப நாங்கள் மோட்டார் பைக் நிற்கிற இடத்துக்கு போனோம். அதுக்கப்புறம் நம்ம ஈசனை திரும்பியும் வழிபட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்தது ஒரு மன நிம்மதியும் கிடைச்சிருச்சு. அப்படியே பைக்கை எடுத்துகிட்டு மெல்ல மெல்ல நகர வலிக்கிட்டோம். வரும்போது வழியில் பார்த்தா வேலருவி ஐஸ்கிரீம் கடை இருந்துச்சு. சரி, ஒரு டீயை குடித்து இந்த இரவு நேரத்தில் நல்ல மனசுக்கு ஒரு நிம்மதியையும் தேடிட்டோம், வயிற்றுக்கும் ஒரு நிம்மதியை தேடுவோன்னு ஒரு டீயை குடித்தோம். வா வாவ், சூப்பருங்க, வேற லெவல் ஃபீல் ஒன்று கிடச்சிது. டீயை குடித்து முடித்ததுக்கப்புறம் இந்த பயணம் முடிய போகிறது இல்லைங்க. இது எங்கே முடியும், எப்போ தொடங்கும், எங்கே கொண்டு போய் எங்களை விட போதுன்னு கூடி தெரியலை. ஆனால் நாங்கள் போகிற வழியில் போய்கிட்டே இருப்போம். எப்பயுமே இந்த அழகான பயணம் உங்களுக்கு பிடிக்கும். அதையும் விட நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பயுமே நம்மளை மறந்துடாதீங்க. தேங்க்யூ, வணக்கம்.